ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு இப்போ நிறைய நவீன சிகிச்சை முறைகள் இருக்குல்ல டாக்டர், அந்த சிகிச்சைகள் பத்தி சொல்லுங்களேன். இப்போ இருதய நோய்களுமே பல நவீன நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவோம், சாட்டர்டே சிண்ட்ரோம் கூட வந்துருச்சு இப்போ. அதாவது ரொம்ப சனிக்கிழமை அன்னைக்கு மது அருந்தினால் அவர்களுடைய இருதய துடிப்பு மிக மோசமாக போவதை சாட்டர்டே ஹாலிடே சிண்ட்ரோம் கூட சொல்லுவாங்க. நவீன முறைகள்னு பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமாக இருதயத்துல வாழ்வு மாற்று சிகிச்சை, அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்யக்கூடியவைகள் மிக நவீனமாக வந்திருக்கிறது. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இருதயத்துக்குள்ள மைட்ரல் வால்வ் என்று சொல்லக்கூடிய ஈறுதழ் வாழ்வுகள், அயோட்டிக் வால்வ் என்று சொல்லக்கூடிய அர்த்தச்சந்திர வாழ்வுகள் சொல்லுவோம். இந்த வாழ்வுகள் முன்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த வாழ்வை மாற்ற வேண்டும். தற்போது அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த ஸ்டென்ட்டில் பொருத்தப்பட்ட வாழ்வுகள் கால் தொடையில் உள்ள இரத்த குழாய் வழியாக செய்யக்கூடியது ஒரு மிக நவீனமான ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. இது ஒன்று. இருதயத்தினுடைய அந்த செயலிழந்த இருதயத்தை மாற்றி புதிய இருதயம் வைக்கக்கூடிய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லக்கூடிய அது ஒரு நவீன சிகிச்சை. ரொபாட்டிக் கருவிகள் மூலமாக இருதயத்திற்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள் அது ஒரு விதம். இருதய துடிப்புகளை சீராக்குவதற்காக பேஸ்மேக்கர் என்ற கருவிகள் மூலமாகவும் இருதயத்தினுடைய பலகீனத்தை குறைப்பதற்காகவும் பேஸ்மேக்கர் போன்று வேலை செய்யக்கூடிய கார்டியக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது இருதயத்தினுடைய செயலாக்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகள். இந்த மாதிரி பல புதிய முறைகள் வந்திருக்கு. இதவே ஒரு மணி நேரம் என்னால் சொல்ல முடியும். ஆனா எனக்கு மனதுக்கு வந்த சில முக்கியமான விஷயங்களை தற்போது சொல்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தற்போது இந்த டெக்னாலஜி காரணமாக நம்முடைய பல விஷயங்கள், ரிமோட் ஹார்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி இப்போ வந்திருக்கு. ரொபாட்டிக் மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் உள்ள நோயாளிக்கு சிகிச்சை செய்யக்கூடிய முறைகள் வந்திருக்கிறது. அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பல புதிய மருந்துகள் வந்திருக்கு, அந்த ரத்தம் உறைவை கொடுக்கக்கூடியது, தடுக்கக்கூடியது, இந்த மாதிரி. அதனால இது என்ன ஒண்ணுன்னா தினம் ஏதாவது ஒன்று புதுசா நடந்துட்டு இருக்கு இருதயத்தை பொறுத்த அளவுக்கு.